அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் செல்ஃப் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய சப்ளைலாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். நல்ல செல்ஃப் எடுக்கணும் அப்படின்னாலே முக்கியமான விஷயம் பேட்டரி நல்லா இருக்கணும், இந்த ஐஎஸ்டி கண்ட்ரோல் யூனிட் நல்லா இருக்கணும், மேட்டுக்குள்ளே உள்ள காயில் நல்லா இருக்கணும். இது 3 இருந்துச்சுன்னா நல்ல செல்ஃப் ஈஸியாக எடுக்கும். ஒன்று பேட்டரி நல்லாயிருக்கு. அடுத்தபடியாக நம்ம இந்த ஐஎஸ்டி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வரோம். இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்தோம்னா ஒரு 3 ஜாக்கு, திருப்பின் ஜாக்கு வரும், கருப்பு மஞ்சள் சிவப்பு, இது 3 பார்த்தா மேட்டு காயில் கொண்டு வரக்கூடிய லைனு. அதுக்கு அடுத்தபடியாக டூப்பின் ஜாக்கு, ஒரு சிவப்பு கருப்பு, இது பார்த்தா பேட்டரியோட மெயின், இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இதை பார்த்தா மொத்தம் ஒரு 7 ஒயர் இருக்கும். இந்த 7 ஒயர் ஜாக்கு. சிம்பிளாக வேலையை முடிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒயரிங் விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த கலர் ஒயர் எதுக்கு போகுது, எங்கேருந்து லைன் வருது அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுட்டோம்னா வேலையில் ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த வகையில் இதில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஒரு வெள்ளையில் மஞ்சள் கூட ஒன்று, ப்ரௌன் ஒன்று. இது ரெண்டுமே பிக்கப் ஆயில் லைன். வண்டி ஸ்டார்ட் ஆகலை, கரண்டே வரலை அப்படின்னா தான் இந்த லைன் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுது, செல்ஃப் மட்டும் தான் வேலை செய்யலை. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலர் லைன். இந்த ப்ளூ லைன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரௌனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ நம்ம செல்ஃப் பட்டன் நமக்கும்போது இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஒரு மெயின் வரணும். வந்தால் தான் மேண்டு காயில் ரன் பண்ண வச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகும் இந்த லைனு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரு. இதுக்கு டைரெக்டாக ஒரு டிசி கோல்டு சாவி ஆன் பண்ணால் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கருப்பில் சிவப்பு கோடு. இது பார்த்தோம்னா நம்ம லைட்டு எல்இடி லைட்டு இதுக்கு போகக்கூடிய லைன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா மறுபடியும் ஒரு ப்ளூ கலர் வருது. இந்த ப்ளூ என்னன்னு பார்த்தோம்னா பவர் காயிலேருந்து இந்த பவர் காயில் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே போகிறது ஆரஞ்சு கலர் வேறு, ரிட்டன் வர்றது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வேறு. இந்த ப்ளூ வந்து இங்கே தான் கிரவுண்ட் ஆகும். அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஒரு ப்ளூவில் பிங்க் கோடு போட்ட மாதிரி ஒயர் வரும். இது பார்த்தோம்னா நம்ம ஸ்பீடாமீட்டரில் எம்ஏ லைட்டு எதுக்கு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா பிளிங்க் ஆகக்கூடிய லைனுக்கு போகக்கூடிய லைன். இவ்வளோ தான் இல்லை லைனு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரௌன் பிக்கப் காயிலுக்கு லைனுக்கு அடுத்த ஒயர் ப்ளூ கலர் ஒயர். இதுதான் நம்ம பிரேக் பிடிச்சி செல்ஃப் பட்டன் அமுக்கும்போது இதுக்கு வரக்கூடிய டிசி மெயின். இது சப்ளை இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் வேலை செஞ்சு மேண்டு காயில் ரொட்டேட் ஆகும். இப்போ இதுக்கு சப்ளை வருதா இல்லையா அப்படிங்கிறத சிம்பிளாக செக் பண்ணி பார்க்கலாம். இது 2 பிக்கப் லைனு. இதுக்கு அடுத்தபடியாக உள்ளது பார்த்திங்கன்னா செல்ஃப் பட்டன் அமுக்கும்போது வரக்கூடிய டிசி மெயின். இப்போ பிரேக் பிடிச்சி செல்ஃப் அமுக்குறோம். சப்ளை வரல. இதுலேயே தெரிஞ்சிருக்கலாம் சிம்பிளாக வண்டியில் ஒர்க்கிங் தான் கம்ப்ளைண்ட்டு. செல்ஃப் சுவிட்ச் லைன்லேருந்து